அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள். மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய மிகச்சிறந்த நண்பன். தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி. ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். வெற்றியை அடைய பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும். தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை. வேண்டாததைக் கண்டு அமைதியாக விலகி கொள்பவர் 1000 வார்த்தைகள் பேசி தர்க்கம் பறிபவரை விட வலிமையானவர். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் அபரிவிதமாக வந்து சேரும். யாருக்கு விளக்கம் கொடுத்து நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். ஒருவன் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும்போது அன்போடு உயிருள்ள மனிதனாய் இரு. நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான். நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். நமக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிறப்பை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு அறிவை அருளுவது ஆசிரியர். ஆகவே மனித வாழ்வில் மிகவும் மதிக்கப்படும் நபர் ஆசிரியர். பணத்தில் அல்லாமல் உயர்ந்த எண்ணங்களில் இயங்கும் சமுதாயம் உருவாகும் போதுதான் உலகில் தர்மம் நிலைத்து நிற்கும். நேர்மையாக இருப்பது மூலம் சமுதாயத்தை மாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்திற்கு நாமே முதல் படியாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் வெற்றி பெறுவது மிகவும் சுலபமாக தோன்றும். தோல்வியை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது கெட்டது இரண்டும் உண்டு. ஆனால் தீமைகளை தனக்குள் அடக்கிக் கொண்டு நல்லவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பவர்கள் பெரியவர்கள் என்று போற்றப்படுவார்கள். வெற்றி எவ்வளவு மெதுவாகவும் கடினமாகவும் நமக்கு வந்தடைகிறதோ அதன் முடிவும் மிகவும் நிலைமையானதாக இருக்கும். அறிவுரை கேட்டால் மட்டுமே சொல்ல வேண்டும். தேவைப்படும் போது மட்டுமே உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் அதற்கு அர்த்தமும் மரியாதையும் இருக்கும். எல்லோரும் வாழ்க்கையில் என்ஜாய் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் மட்டும் இலக்குக்காக கடினமாக உழைக்கிறீர்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நாளை நீங்கள் சாதிக்கும் போது உங்கள் வெற்றியை பார்த்து அவர்கள் தலை குனைந்து நிற்பார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் உயர்ந்து விடுகிறான். அறிவு பிறருடன் பகிர்ந்து கொள்வதால் கிடைக்கும். ஆனால் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதால் மன அமைதி இழக்கப்படுகிறது. 1,00,000 ரூபாய் ஊழல் செய்து சம்பாதிப்பதை விட நேர்மையாக 100 ரூபாய் சம்பாதிப்பதை மேல். 10 ரூபாய் சம்பாதித்தால் 5 ரூபாய் செலவழிக்க வேண்டும். 2 ரூபாய் சேமிக்க வேண்டும். 2 ரூபாய் முதலீடு செய்து மீதி 1 ரூபாய் நன்கொடையாக வழங்க வேண்டும். இதை தாண்டி வேறு எந்த பொருளாதார கொள்கையும் இல்லை. அனைவருக்கும் நேரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தால் மட்டுமே. போர் வேண்டுமென்றால் வாள் கண்ணீரை வரவைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு அதிசயத்தை எதிர்பார்ப்பதை விட விஷயங்கள் மாறும் என்று நம்புவது சிறந்தது. வீசப்பட்ட விதைகள் மரங்களாக வளரும். வெளிப்படும் நபர்கள் பெரும் சக்திகளாக வளர்கிறார்கள். பொறுமை இழக்காது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாது. சிலவற்றை பிடிக்கவில்லை என்றாலும் கேட்க வேண்டும். பிடித்திருந்தாலும் விட்டுவிட வேண்டும். உங்கள் சக்திக்கு மீறிய கடன்களை நீங்கள் எடுத்தால் உங்கள் வயதை தாண்டிய எடையை நீங்கள் சுமக்க வேண்டும். நண்பா, உன்னுடைய வெற்றி பகிர்ந்து கொள்வாய் என்று உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். கடுமையான துக்கங்களை சுமந்தவர் விலை மதிப்பற்ற வார்த்தைகளை பேச முடியும்.
ஆரம்பம் முதல் இறுதி வரை இடையிடையே சகிக்க வேண்டியவை நிறைய உள்ளன. வெற்றி பெறும் வரை போராடுபவர்களுக்கு அல்ல, வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு வரலாற்றில் பல இடங்கள் உள்ளன. கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறைவாக தோணாது. உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக்கொள். அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தோல்விகளை கண்டு தோண்டி விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்த்திராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயருகின்றாய் என்று அர்த்தம். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவு தான். உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குத்தான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப் போவதில்லை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் சிரியுங்கள், நிதானமாக இருங்கள். மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில்தான் நாம் நம்முடைய வாழ்வு என்னும் வீட்டை கட்டுகிறோம். எண்ணம் எப்படியோ அப்படியே தான் நாம் வாழும் அமைகிறது. அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது. மேடு பள்ளம் நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது. இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது. அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைகள்தான். மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள்தான். அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத போது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதிகள். பிறர் மகிழ்ச்சியில் தன் மகிழ்ச்சியை கண்டவன் எப்பொழுதும் மன நிறைவுடன் வாழ்வான். நடக்க தெரியாதவன் இவ்வுலகில் வாழ்வது மிகவும் கடினம். நமது வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத முதல் மனிதர்கள் நமது சொந்தக்காரர்கள் என்பதால் நமது நலம் விரும்புபவர் யார், நமக்கு தீயவர் யார் என்பதை அறிந்து கொள்வதில் நாம் எப்பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பல முறை கீழே விழுந்தால் நடக்க கற்றுக்கொள்ள மாட்டோம். பல முறை தோல்வியை ருசித்தால் வெற்றியின் உச்சியை அடைய மாட்டோம். நாம் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோம் என்பதை வார்த்தைகளில் பார்க்கக்கூடாது. ஆனால் நமது வெற்றியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனையாளர் அதை பீதி அடையாமல் தீர்க்க முடியும். வாய்ப்புகள் வரும்போது அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை தோற்றால் மீண்டும் கிடைப்பது கடினம். அதிர்ஷ்டத்தை நம்புபவன் ஒரு முறைதான் ஜெயிப்பான். கடின உழைப்பை நம்புபவன் எப்பொழுதும் வெற்றி பெறுவான். ஆண்மையை பற்ற வைத்து எதையாவது சாதிக்க வைக்கும் சொல் அது உங்களால் இல்லையே என்ற ஏளனம். 100 பேருக்கு ஒரே குறிக்கோள் இருக்கலாம், ஆனால் அதை அடைய நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒரு துளி நீர் போல இருக்கும் போதுதான் மதிப்பு தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த துளிகள் அனைத்தும் ஒன்று சேரும்போது அவை நம் தாகத்தை தணிக்கின்றன. மேலும் இப்பொழுது நாம் போராடும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவராக நாம் ஒன்றிணைந்து நமது பொன்னான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது. காதல் என்பது துரிதப்பட்டு கட்டாயப்படுத்துவது ஒன்றல்ல, மனதில் இயல்பாக எழும் ஒரு உணர்வு. நமக்கு கிடைக்கும் மரியாதை நம் நடத்தையை பொறுத்தது. மனமில்லாதவன் எளிதாக காரியத்தை கூட கடினமாக்குகிறான். புத்திசாலி ஒரு கடினமான காரியத்தை எளிதாக்க முடிப்பான். தன்னம்பிக்கையுடன் போரில் தோற்றாலும் அது வெற்றிக்கு சமம். சிலர் இப்பொழுது சொல்வதை அர்த்தம் புரிவதில்லை, ஆனால் அது புரியும் போது இழந்தது திரும்ப வராது. இன்று உறுதியான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் பலவீனமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரியான அணுகுமுறை அறியும் வரை மெதுவாக செல்வதில் தவறில்லை. பலமாக நொறுக்கப்பட்ட இதயங்கள் ஒருபோதும் பலவீனம் அடைவதில்லை. தோற்றால் ஆறுதல் வேண்டுமா என்று தெரியவில்லை. வெற்றி பெற வேண்டுமானால் மாற வேண்டும். காயம் கூட நீங்கள் அடைந்த இலக்கை பற்றி பெருமைப்பட வேண்டும். உறக்கமில்லாத இரவுகள் மட்டுமல்ல, விடியலுக்காக காத்திருக்கும் மாபெரும் வெற்றி மட்டுமே. இன்றைக்கு வறுமை என்று சபிக்கப்படுவது ஒரு நாள் அனுபவமாகத்தான் இருக்கும். தோல்வி பயத்தால் ஜெயிக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள்.